அப்பா உங்களுக்கு எஞ்சி கேக்குறப்பா, கையெடுத்து கும்புற கால்ல வேணா விழுறப்பா, என்ன நீங்க பைத்தியம் ஆக்கிறாதீங்கப்பா ப்ளீஸ். ஜஸ்ட் ஒரே ஒரு டிசிஷன், என் லைஃப் சம்பந்தப்பட்டது, நானே எடுத்துக்கிறேன். அந்த பிராச்சிக்காக எங்க எல்லார்கிட்டயும் நீ பிச்சை எடுக்கறியா? ஆனா எங்களுக்காக உன்னால அவளை விட முடியாதுல்ல. நீ பேசுறத கேட்டாலே எனக்கு பிராச்சி மேல கோவமா வருது. அவ கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம புள்ளைய நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிருவா போல இருக்கு. இல்ல இன்னைக்கு நீ முதல் தடவையா இந்த பாட்டிய நீ பயங்கரமா எதிர்த்து பேசிட்ட. இந்த பாட்டி கிட்ட நீ பயங்கரமா சத்தம் போட்டுட்ட. படி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இனிமேல் நான் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். நான் உங்ககிட்ட அப்படி பேசணும்னு நினைச்சே பார்த்தது இல்ல. நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன நீங்க மன்னிச்சிருங்க பாட்டி. உங்களுக்கு தான் தெரியல, நான் உங்க மேல உயிரியா வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் ஏன் அப்படி பேசுனேன்னு எனக்கு தெரியல. பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டேன். உங்க கோவம் தீர என்ன நீங்க அடிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா நான் பண்ண தப்புக்கு நீங்க என்ன தண்டீங்க அதை நான் ஏத்துக்கிறேன். பிராச்சிக்கு எதுக்கு தண்டனை தரீங்க? அவ என்ன தப்பு பண்ணா? பிராச்சி ரொம்ப நல்லவ. அவ எல்லாரையும் புரிஞ்சுகிட்டு இருக்கா. அதுவும் இல்லாம நம்ம எல்லாரையும் பத்தி அவளுக்கு நல்லாவே தெரியும். ஆமா செல்லம், உன்னை பத்தி அவ ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா. அவ உன்னை ரொம்ப அழகா வளைச்சு போட்டு உன்னை பகடக்காயா ஆக்கிட்டாடா. அவளுக்கு உன் மேல அன்பு இல்லடா, உனக்கு துரோகம் பண்றா. அவ உண்மையிலே உன்னை காதலிச்சிருந்தா எங்க எல்லார் முகத்திலயும் சந்தோஷம் இருந்திருக்கும்டா. இப்படி அழுதுட்டு இருக்க மாட்டோம். உனக்கு எப்படி சொன்னா புரியும்டா. உனக்கு எப்படி சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியலையே. அம்மா அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க. அமைதியா இருங்க. அம்மா நீங்க பொறுமையா இருங்க. என்னடா பாத்துட்டு இருக்க? ஏன் இங்கே நிக்கிற? இங்கிருந்து வெளியே போ. பாத்தியா அம்மாவை? எப்ப நீ அவங்க கிட்ட சத்தமா பேசினியா அப்பவே அவங்க இப்படி ஆயிட்டாங்க. இங்க நடக்கிற எல்லாத்துக்குமே காரணம் முழுக்க அந்த பிராச்சி தான். கிளம்பு, முதல்ல கிளம்பு. உன் அப்பா தான் சொல்றாருல, இங்கிருந்து போன்னு. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உனக்கும் பிராச்சிக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்காது. எங்களுக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா இஷ்டமே இல்ல. உனக்கு நிச்சயம் ஒண்ணு நடந்தா அது ரியா கூட மட்டும்தான். ஏன்னா இந்த வீட்டுக்கு மருமகளா வர தகுதி ரியாக்கு மட்டும்தான் இருக்கு. அம்மா போதும், என்னோட முடிவுதான் ஃபைனல். மரியாதை இங்கிருந்து போயிடு. அம்மா நீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா. பிராச்சி இந்த வீட்டுக்கு வரமாட்டா. ரியா தான் வருவா. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. சீக்கிரம் கதவை சாத்து. கதவை சாத்துறா. உன் கூட இவன் யாரு? அத்தை, இவன் சஞ்சுவோட ஃப்ரெண்ட். க்ளோஸ் ஃப்ரெண்டு, உண்மையான ஃப்ரெண்டு சின்ன வயசுல இருந்து. சரி சீக்கிரமா பிளான் என்னன்னு சொல்லுங்க. அப்புறம் ஏற்கனவே என் மூளை சூடா இருக்கு. தேவையில்லாம சுத்தி வளைச்சு ஏதாவது பேசி என்ன டென்ஷன் படுத்தாதீங்க. அதனால நேரடியா டக்குன்னு பிளான் என்னன்னு சொல்லுங்க. நீ வாய மூடினாதானே நான் சொல்றதுக்கு. பிராச்சியோட செய்தியை கேட்டு எனக்கு பைத்தியம் பிடிக்குதோ இல்லையோ, ஆனா உன் அத்தை பேச்ச கேட்டா கண்டிப்பா நான் பைத்தியம் ஆயிடுவேன். நான் கிளம்புறேன். சரியா? அப்படி உன்னால முடியும்னா இந்நேரத்துக்கு பிராச்சி உனக்கு சொந்தமா இருப்பான். அந்த ரன்பீருக்கு இல்ல. நீங்க என்ன சொன்னீங்க? ரொம்ப சிம்பிள். நீ சீக்கிரமாவே தோல்வியை ஒத்துக்கிற. ஒருவேளை நீ ரன்பீர் மாதிரி நடந்துட்டு இருந்தா பிராச்சி உனக்கு சொந்தமா இருப்பான். ரன்பீரை பார்த்தே இல்ல, பிராச்சிக்காக எல்லார்கிட்டையும் சண்டை போடுறான், ஃபேமிலி கிட்டையும் சண்டை போடுறான். உண்மையிலேயே ஃபேமிலி கிட்ட சண்டை போடுறதுங்கிறது ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம். ஆனா அதை அவன் செஞ்சுட்டு இருக்கான். ஏன்னா அவன் பிராச்சிய பைத்தியக்காரத்தனமா லவ் பண்றான். இன்னையில இருந்து எங்களுக்கும் பிராச்சிக்கும் இருக்கிற எல்லா உறவும் முடிஞ்சு போச்சு. நீயும் அந்த உறவு முடிச்சுக்கோ. நான் பிராச்சியே காதலிக்கிறேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். வாழ்க்கை ஃபுல்லா அவ கூட தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். இன்னொரு தடவை பிராச்சியோட பேர் எடுத்து அப்புறம் என்னோட பணத்தை தான் நீ பாப்ப. இங்க பாரு, உன் ஃபேமிலி வந்து உன்னோட பிராச்சியோட என்கேஜ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போறது இல்ல. அவங்க உனக்கு ரியாக்கும் நடக்க போற என்கேஜ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இன்னைக்கு உண்மையாவே அந்த பிராச்சி நினைக்கும் போது எனக்கு கோவமா வருது. கல்யாணத்துக்கு முன்னாடியே, இந்த வீட்டுக்குள்ள அவ வர்றதுக்கு முன்னாடியே நம்ம புள்ளைய நம்ம கிட்ட இருந்து பிரிச்சுட்டா. உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, உனக்கு பிராச்சி நாங்க கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம். ரன்பீர், ரன்பீர் என்னாச்சு? ரன்பீர் என்னாச்சு உனக்கு? ரன்பீர் என்னாச்சு? நீ ஏன் அழுதுட்டு இருக்க? ரன்பீர்
என்னாச்சு ரன்பீர்? இங்க பாரு ரன்பீர், எனக்கு நீ எதுக்காக அழறன்னு எனக்கு தெரியாது. பட் என்னால உன்னை இப்படி பார்க்க முடியாது. நீ இந்த மாதிரி அழறத பாக்கும்போது என்னால தாங்கிக்கவே முடியல ரன்பீர். ரன்பீர், என்ன ஆச்சு உனக்கு? சொல்லு ரன்பீர். இங்க பாரு, ஏதாவது தப்பு நடந்தா அது கண்டிப்பா சரி பண்ணிடலாம். நான் தான் உன் கூட இருக்கல. இங்க பாரு, நான் எப்பவும் உனக்கு துணையா இருப்பேன். எப்பவும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? அம்மா சொல்லுவாங்க, 2 பேர், ஒண்ணு கடவுள், அப்புறம் நமக்கானவங்க. இந்த 2 பேரும் நம்ம கூட இருந்தா இந்த மொத்த உலகமே எதிர்த்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் எப்பவும் உனக்கு துணையா இருப்பேன். நான் உன் கூட இருப்பேன். அழாத. முதல்ல நீ கண்ணத்தோட, அப்புறம் எப்போ ஸ்டூபிடா முகம் வச்சிருப்பியே ஸ்மைலியா, எனக்கு தான் அது சுத்தமா பிடிக்காதே. அதை கொஞ்சம் காட்டு. ஏன்னா என்ன நீ வெறுப்பேத்தும் போதுதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். எங்க காட்டு. இந்த உலகத்துல நீங்க எங்க தேடி பார்த்தாலும் ஒரே ஒரு ஆளு தான் இருக்கான். அவன் தான் பிராய்ச்சிய பைத்தியக்காரத்தனமா லவ் பண்ணிட்டு இருக்கான். அவன் யாருன்னா நீங்க தானே? நான் தான். இப்ப உங்களுக்கு புரிஞ்சுதா? எப்ப பிராச்சி உனக்கு மட்டும் சொந்தமாகறாளோ அப்ப நான் இதை நம்புறேன். நீ பிராச்சியை இங்க இருந்து ரொம்ப தூரத்துக்கு கூட்டிட்டு போயிடு. அங்க நீயும் பிராச்சியும் மட்டும் தான் இருப்பீங்க. வேற யாருமே இருக்க கூடாது. அந்த கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், இன்னைக்குதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா முதல் தடவை அத்தை சரியான விஷயம் பேசியிருக்காங்க. இப்ப கண்டிப்பா என் பிராய்ச்சியை நான் என் சொந்த ஊருக்கு கூட்டிட்டு போயிடுவேன். அங்க போய் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன். அப்புறம் அப்பாவும் அம்மாவும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உண்மையை சொல்றேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா அண்ணன், நீங்க அண்ணிய கடத்தும் போது ஒருவேளை அவங்க கத்துனாங்கன்னா? அன்னைக்கு உங்களை பத்தி தெரியும்ல, நீங்க வாண்டட்னு. போலீஸும் உங்களை தேடிட்டு இருக்காங்க இல்லையா? எனக்கு தெரியும் இந்த ப்ராப்ளம் எல்லாம் வரும்னு. இந்த ப்ராப்ளமுக்கான சொல்யூஷனும் என்கிட்ட இருக்கு. இந்தா, இத நீ போட்டுக்கிட்டு இங்க வா. யாருக்குமே சந்தேகம் வராது. எங்க இருந்து தேடி கண்டுபிடிச்சு இந்த துணியெல்லாம் கொண்டு வந்தீங்க? உண்மையிலேயே நீங்க பெரிய ஆளு தான். சரி சரி, இத புடிடா டேய். போலாம் தம்பி, இவங்கள பத்திரமா பாத்துக்கோ. வாடா போலாம், நிறைய வேலை இருக்கு. வாழ்க்கையில இன்னைக்கு தான் முக்கியமான வேலை செய்யணும். ரியா, சஞ்சு பிராச்சி மேல பைத்தியமா இருக்கான். அவளை நல்லா பாத்துப்பான். டோன்ட் வரி. அது மட்டும் இல்லாம பிராச்சிக்கு சஞ்சு மாதிரியான பையன் தான் கரெக்டா இருப்பான். நீ என் கூட இருந்து என்ன மாதிரியே மாறிட்ட. நான் சிரிச்சா நீயும் சிரிக்கிற, நான் அழுதன்னா நீயும் அழுவுற. ஏன்னா நீ அழுதாலும் சிரிச்சாலும் சரி, அது என்ன பாதிக்கும். என்ன நான் உன்னை என்ன நீ என்ன? ஆமா, நான் உன்னை சரிதா ஆண்டி கால் பண்றாங்க. கிச்சன்ல ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டிருக்கும். அதான் நான் போயிட்டு வந்துடுறேன். பிரச்சனை என்னை விட்டு போயிட்டேன்னா என்னோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும். நீ மட்டும் என் கூடவே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நான் என் வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா இருப்பேன். ஒருவேளை என்னோட வாழ்க்கையில நான் உன்னை இழந்துட்டேன்னு வை, அப்புறம் என்னை விட இந்த உலகத்துல பெரிய லூசர் எவனும் கிடையாது. என்கிட்ட சொன்ன விஷயம் எல்லாம் மறந்து போச்சா? ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பாருங்க.
நீங்க என்ன பார்த்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்க. இம்ப்ரெஸ் ஆனந்தான் பிரக்யாவோட வாழ்க்கையில நீங்க வரணும்னு நினைச்சேன். ஆனா கண்டிப்பா பிரக்யாக்கு உங்களை பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் அவ புருஷன் தான் எல்லாமே அவளுக்கு. என்ன சந்திக்கிறதுக்காக வாய்ப்புகளை தேடுவீங்க. அப்படி இருக்கும்போது இங்க வந்திருக்கீங்க. இருந்தும் நீங்க என்ன வந்து பார்க்கல. நான் ஏன் இதெல்லாம் பண்றேன்னா என் மனசு இப்ப என் கண்ட்ரோல்லயே இல்ல. ஆனா இருந்தாலும் என்ன பண்றது? இப்ப நீங்க எந்த திட்டத்தோட வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். பிரக்யாவை சம்மதிக்க சொல்லி என்கிட்ட கேட்க வந்திருக்கீங்கன்னு. ஆனா நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். இந்த பிளான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிடுவேன். என்ன மேடம்? நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுறேன். பிரக்யா தன் புருஷனை தான் தெய்வமா நினைக்கிறா. வேற ஒருத்தரை நினைச்சு கூட அவ பார்க்க மாட்டா. அவங்க அந்த அளவுக்கு புருஷனை காதலிக்கிறாங்களா? நிஜமாவே அவன் மேல உயிரை வச்சிருக்காங்களா? இவர் பேசும்போது சிரிக்கிறாரு. இவர் பயங்கரமா நடிக்கிறாரு. இங்க பாருங்க, நீங்க சொன்னதெல்லாம் உண்மையா? அட சொல்லுங்க. ஆமா ஆமா உண்மைதான். அட சரிதமா, அதை வெயிட்டர் கிட்ட கொடுங்க, என்கிட்ட கொஞ்சம் பேசுங்க. பயங்கரமா பசிக்குது. வேற என்ன பண்றது? ஃப்ரூட் சாப்பிட வேண்டியதா. ரொம்ப ஹெல்த்தியானது அண்ட் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அண்ணே, கத்தி இருக்கா? பரவாயில்ல, நானே கட் பண்ணிக்கிறேன். உங்க வேலையை பாருங்க. ஆப்பிள் ரொம்ப நல்லது. ஆப்பிளை கட் பண்றது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. மேல காம்ப கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் இப்படி உள்ள நறுக்குனா போதும். என்னாச்சு? ஐயோ, என்னது? எப்படி ஆச்சு? ஒரு நிமிஷம் இருங்க. டிஷ்யூ பேப்பர் எங்க? எப்படி உங்களுக்கு இப்படி அடிபட்டுச்சு? ஆப்பிள் பார்த்து கட் பண்ண மாட்டீங்களா? சாப்பிடணும்னா யாராவது கேட்டிருக்க வேண்டியதானே? கையில வச்சு யாராவது இப்படி வெட்டுவாங்களா? உங்களால உங்களை பாத்துக்க முடியாது. நீங்க என்ன குழந்தையா? நான் நல்லா இருக்கேன். எங்க போறீங்க? நில்லுங்க, இங்க நில்லுங்க. கொஞ்சம் இருங்க. கண்டிப்பா மருந்து போடணும். வெரி கேர்லெஸ், வெரி கேர்லெஸ். எனக்கு இது சுத்தமா பிடிக்காது. அப்படியே உங்க அம்மா மாதிரியே பேசுற. எங்க அம்மாவே ஏதோ உங்களுக்கு ரொம்ப வருஷமா தெரிஞ்ச மாதிரி என்கிட்ட சொல்றீங்க. அவங்கள பல வருஷமா தெரியும். ஆனா இப்பதான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன? அது வந்து பிராச்சி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க சரிதாமா உன்னை கூப்பிட்டு இருக்காங்க. உனக்கு காது கேட்கலையா? நான் அங்கதான் போறேன். அதுக்குள்ள பாருங்க இவர் என்ன பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் ஆப்பிள் வேணும்னா யார்கிட்டயாவது சொல்லுங்க. அம்மா கிட்ட சொல்லுங்க. இந்த மிஸ்டேக் மறுபடியும் நடக்க கூடாது. ஓகே? லவ் ஆப்பிள். நீங்க என்ன பண்ண போனீங்க? பிராச்சி கிட்ட என்ன சொல்ல வந்தீங்க? நான் கணக்க சரி பண்ண பாக்குறேன். கணக்கா? நீ பண்ணது அதுக்கு என்ன சொல்றது? உன் மனசுக்கு தோணுனே நீ உடனே போய் ரியாவை கட்டி பிடிச்சுக்கிட்ட. ஓஹோ, நீ ரியாவை காப்பாத்தும் போது நான் அதை பாத்துட்டேன். ஓகேவா? உன் மனசு சொன்னா நீ பண்ணுவ. ஆனா நான் பிராச்சி கிட்ட கூட பேசக்கூடாதா? அந்த இடத்துல என்ன தவிர வேற யார் இருந்தாலும் ரியாவை அப்படிதான் காப்பாத்திருப்பாங்க. ஆனா பிராச்சி லைஃப்ல என்னோட இடத்தை யாரும் எடுத்துக்க முடியாது. ஏன் இப்படி தலையை குனிஞ்சுக்கிற? பதில் சொல்லு, சொல்லு. ஏய், ஐ அம் சோ சாரி. உங்க கையை காட்டுங்க ப்ளீஸ். காட்டுங்க. என்ன பண்றது? இவர்கிட்ட போகும்போது என் மன உறுதி நிலை குலைஞ்சு போகுது. இவருக்கு எந்த கையை அடிபட்டிருக்கோ அந்த கையை தான் நான். இத மறைக்கிறதுக்காக நான் கிளவுஸ் போட்டிருந்தேன். யாராவது பாத்துட்டாங்கன்னா சரி பரவாயில்ல, துப்பட்டா போட்டு மறைச்சுக்கிறேன். அண்ணா அண்ணா, அவன் அண்ணிய சைட் அடிக்கிறான். சைட் அடிக்கட்டும். இவனை நான் அப்புறமா வச்சுக்கிறேன். முதல்ல நான் என் லவ்வரை பாத்துக்கிட்டு இருக்கேன். இது என் வாழ்க்கையில நடக்க போற தசரா. இதுல ராமர் இல்ல, இந்த ராவணன் தான் ஜெயிக்க போறான். சரியா சொன்னீங்க. என்னைக்கிடா நான் தப்பா சொல்லியிருக்கேன்?
என்ன கூப்பிட்டீங்களா? இல்லையே, இப்பதான் நீங்க கூப்பிட்டதா அம்மா சொன்னாங்க. நான் பிரக்யா கிட்ட அதெல்லாம் சொல்லவே இல்லையே. நான் மெஹரா சார் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அம்மா அங்க வந்து சரிதா ஆண்டி உன்னை கூப்பிடுறாங்க, உடனே போன்னு சொன்னாங்க. ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, உடனே செய்யறேன். அப்ப அவங்க 2 பேரும் அங்க தனியாவா இருக்காங்க? நான் பிரக்யா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும். மெஹரா பிரக்யாவை பத்தி எப்படி நினைச்சிட்டு இருக்காருன்னு நான் அவகிட்ட சொல்லியே ஆகணும். அது வந்து நீ என் கூட வா, சீக்கிரம் சீக்கிரம் வா. ஏங்க வான்னு சொல்றேன்ல, வா சீக்கிரம் வா. எப்படி இருக்கீங்க? ஹாப்பி தசரா. ஹாப்பி தசரா. பிராச்சி என்ன பண்ற? சீக்கிரம் வா. தோ வரேன். ஹாப்பி தசரா. என் தசரா ஹாப்பி ஆயிடுச்சு. இங்க வா. ரன்பீர் எங்க இருக்க? நான் உன்னை தேடிக்கிட்டே இருக்கேன். அட நான் ரன்பீர் இங்க வா. இத பாருப்பா, ஐயர் எங்க போனாரு? முகூர்த்த நேரம் போயிட்டே இருக்கு. நான் ஐயர் வந்துட்டாரு. வா வா வா. வணக்கங்க. இவன் தான் என் பையன் ரன்பீர். ராவண வதம் இவன் தான் செய்ய போறான். இது நல்ல விஷயமாச்சு. இங்க பாருப்பா, நீ போய் துணியை மாத்திட்டு வந்துரு, ஏன்னா நேரம் போயிட்டே இருக்கு. சரி அம்மா. ப்ளீஸ் ரன்பீர், எல்லாரும் கோவப்படுற விஷயத்த தயவு செஞ்சு பேசாத. என்ன, அங்க உன் பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. உங்க அப்பா அதை நினைச்சு ரொம்ப பயத்துல இருக்காரு. நானும் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். அட்லீஸ்ட் நீ என்ன பண்றனா நாங்க சொல்றது கொஞ்சம் செய் ப்ளீஸ். நடந்ததெல்லாம் போதும். ப்ளீஸ் ப்ளீஸ் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. போ. ராவண வதம் நான் பண்ணிடுவாமா, ஆனா இந்த ரன்பீர் வதம் ஆக விரும்பல. ரியா கூட என்கேஜ்மெண்ட் ஆகிறது எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. அதனால டைரக்டா போய் நான் ரியா கிட்டே இந்த விஷயத்த சொல்ல போறேன். பிரக்யா இப்ப இங்க தானே இருந்தா, எங்க போயிட்டா? அவங்களா இப்பதான் போனாங்க. எந்த பக்கம்? இந்த பக்கம் தான் போனாங்க. கூட மிஸ்டர் மெஹராவும் இருந்தாரா? அவர் அந்த பக்கமா போயிட்டாரு. சரி சரி சரி, நீ போ, போய் எல்லாருக்கும் சர்வ் பண்ணு போ. என்ன விஷயம் சரிதா ஆண்டி? என்னாச்சு? அங்க பாரு, கேஸ் ஆன்ல இருக்கு, காய்கறி எல்லாம் வேக போட்டிருக்காங்க. இந்நேரம் தீஞ்சியே போயிருக்கும். பாரு, யாருக்கும் கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. என்ன பண்றது கடவுளே, இவங்கள வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. யார் இவங்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அட, பிராச்சியே பாத்துட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம், யார் நீங்க? ஆனா நீங்க தனியா அண்ணிய எவ்வளவு நேரம் வேணா பாருங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன். சொல்றது காதுல வேலை. இங்க எதுக்கு வந்தீங்க? ஏய், முறைச்சு பாக்குறது நிப்பாட்டு. அப்புறம் பாக்குறதுக்கு கண்ணு இருக்காது. போ, தண்ணி அங்க இருக்கு, போய் எடுத்து குடி போ. உங்களுக்கு உண்மையிலேயே பெரிய மனசு. தண்ணி, உங்களோட தண்ணி ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப வரைக்கும் நீங்க இருந்து போலியா? அப்புறம் பிராச்சி, பிராச்சி ஆயிடுச்சுன்னா யாரு? அந்த அழகான பொண்ணு தானே? அந்த பொண்ணு நேரம் இப்படி போய் லெஃப்ட் சைடுல போயிட்டாங்க. நீங்க போய் பாருங்க. இது என்ன? இது என்னோட பொருள், உங்க பொருள் இல்ல. நீங்க தண்ணி குடிக்க தானே வந்த? அப்ப பொருள் எங்க இருந்து வந்தது? அது நான் தண்ணி குடிச்சேன். நான் இங்க வந்ததே பொருள் எடுக்க தான். பொருள் எடுக்க வரும்போது தாகம் எடுத்துச்சு. எனக்கு தண்ணி குடிக்க சொன்னீங்க. அப்புறம் நான் அங்கிருந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டேன். நான் என் பொருள் எடுத்துட்டு கிளம்புறேன். எனக்கு நிறைய வேலை இருக்குங்க.
ஒரு நிமிஷம் நில்லு. கோணில என்ன இருக்கு? இந்த கோணிக்குள்ளதான் என்னோட உயிர் இருக்கு கிழவி. ஏய் நில்லுன்னு சொல்றல. ஒருவேளை கோணில கிச்சன் சாமான்லாம் எடுத்துக்கிட்டு போறானா என்ன? கண்டிப்பா போய் பார்க்கணும். ஏய் நில்லு. நிக்கிறியா இல்லையா? தோ வர. வேற வழியே இல்ல. பிராச்சிக்கு போன் பண்ண வேண்டியதுதான். பிராச்சியோட போன் சத்தம் கோணில இருந்துல வருது. அப்படின்னா கோணிக்குள்ள பிராச்சியா இருக்கா?